Hello students, இன்னைக்கு வீடியோல வந்து chapter 4 algorithmic strategies இந்த லெசனோட டீடைல் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ரெண்டு क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன். செகண்ட் क्वेश्चन வந்து டிஸ்கஸ் அபௌட் லீனியர் சர்ச் அல்காரிதம். தேர்ட் ஒன் வந்து பைனரி சர்ச். ஓகேவா? இந்த ரெண்டு क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர்ட்ல கேட்ட क्वेश्चन. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா படிக்கிறது ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரிதம். ஸோ லீனியர் சர்ச் அல்காரிதம் ஆல்சோ கால்ட் சீக்வென்ஷியல் சர்ச். இது வந்து புக்கில் இருக்குது, அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே மார்க் பண்ணி படிக்க வேண்டியதான். ஸோ பாயிண்ட்ஸாக எழுதுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ லீனியர் சர்ச் அல்காரிதம் ஆல்சோ கால்டு சீக்வென்ஷியல் சர்ச். இது என்ன சர்ச் அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்ச் இஸ் அ சீக்வென்ஷியல் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் அ பர்டிகுலர் வேல்யூ இன் அ லிஸ்ட். லிஸ்ட்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லையா? அரேன்னு சொல்லுவோம் இல்லையா? C++ல அதே தான். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 10 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். நான் கொடுக்குற எலமெண்ட் அதில் இருக்கா அப்படின்னு தேடி சொல்லணும். இதுதான் சர்ச். ஓகேவா? இதுதான் சர்ச்சிங் மெத்தட்னு அர்த்தம். அதில் ரெண்டு விதமாக சர்ச்சிங், ஒன்று சீக்வென்ஷியல், இன்னொன்று பைனரி. ஸோ சீக்வென்ஷியல் சர்ச் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா வரிசையாக பார்ப்போம். ஒரு எலமெண்ட்டாக எடுத்து வரிசையாக பார்த்து கம்பேர் பண்ணி இது ஈக்குவலாக இந்த எலமெண்ட் தானா அப்படின்னு செக் பண்ணோம். கண்டுபிடிச்சிருச்சுன்னா அதோடைய இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்லும். ஆன்சர் வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் தான் ஆன்சராக வரும். இல்லை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்ற மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். புரியுதா? ஸோ வரிசையா, சீக்வென்ஷியல் அப்படின்னா வரிசையா, ஒன் ஆஃப்டர் அனதர், அதுக்கு பேர் தான் சீக்வென்ஷியல்னு அர்த்தம். சரியா? ஸோ திஸ் மெத்தட் செக்ஸ் த சர்ச் எலமெண்ட் வித் ஈச் எலமெண்ட் இன் த சீக்வென்ஸ் அண்டில் த டிசைர்ட் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டாக எடுத்து சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட், சர்ச் எலமெண்ட் நம்ம தேடுற எலமெண்ட்டு இதுதானா அப்படின்னு செக் பண்ணும். அந்த எலமெண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும். கண்டுபிடிச்சிருந்தனா அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை டிஸ்பிளே பண்ணும். இல்லைன்னா அடுத்த எலமெண்ட்னு இந்த லிஸ்ட்டு வந்து முடிகிற வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட் எலமெண்ட் முடிகிற வரைக்கும். ஓகேவா? லாஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே இந்த எலமெண்ட் இல்லை அப்படின்ற மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த சர்ச்சிங். வரிசையாக நார்மலாக வரிசையாக பார்ப்போம்ல, அந்த மெத்தட் தான். In this searching algorithm, the list need not be order. இதில் வந்து லிஸ்ட் வந்து ஆர்டராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 10 நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த 10 நம்பர் வந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ அரேஞ்ச் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர்லேருந்து நம்ம அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். சரியா? வரிசையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வரிசையாக ஸ்டூடெண்ட்டை ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை நிற்க வச்சுட்டு இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு தேடணும்னா வரிசையாக செக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இல்லை. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 5th பிளேஸில் நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இல்லை. ஓகே, அடுத்தது செகண்ட் ஸ்டூடெண்ட்டாக செக் பண்ணுறோம், இல்லை. தேர்ட் ஸ்டூடெண்ட்டாக இல்லை. 4th ஸ்டூடெண்ட்டாக இல்லை. 5th ஸ்டூடெண்ட், ஆமாம் 5th ஸ்டூடெண்ட்டு தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். ஓகே, இதுக்கு பேர் தான் சீக்வென்ஷியல் சர்ச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி நம்ம தேடுற எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான். திருப்பி ப்ரொசீஜராக நம்ம பார்க்கலாம். ப்ரொசீஜர் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ ட்ரெவர்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லூப்பு. ஃபார் லூப் வச்சு நம்ம எப்போவுமே கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட்டாக எடுத்து கம்பேர் பண்ணோம்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார் லூப்பு. ஸோ வி ஹாவ் டு ட்ராவல் த்ரூ த அரே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட், அடுத்து கம்பேர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் போவோம், அப்புறம் அடுத்த எலமெண்ட்டு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபார் லூப்பு. ஸோ ட்ராவல் த்ரூ த அரே யூஸிங் ஃபார் லூப். In every iteration, ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் compare the target search key value with the current value of the list. டார்கெட் எலமெண்ட் அப்படின்னா சர்ச் எலமெண்ட்னு அர்த்தம். சர்ச் எலமெண்ட், டார்கெட் எலமெண்ட் எல்லாமே ஒரே மீனிங் தான். எதுக்கு தேடுறோமோ அந்த எலமெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதை கரண்ட் வேல்யூனா நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் தான் கரண்ட் எலமெண்ட். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி அது இல்லை அப்படின்னா திருப்பி அடுத்த இட்ரேஷன் போவோம், செகண்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். சரியா? த வேல்யூஸ் மேட்ச்னா கரண்ட் இண்டெக்ஸை டிஸ்பிளே பண்ணணும். மேட்ச் ஆகலைன்னா ஸோ அந்த எலமெண்ட்டோட பொசிஷன் என்னவோ அதை டிஸ்பிளே பண்ணணும். வேல்யூஸ் டு நாட் மேட்ச் ஆகலைன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் அரே எலமெண்ட். இஃப் நோ மேட்சஸ், ஸோ இப்போயுமே கடைசி வரைக்கும் அந்த எலமெண்ட் கண்டுபிடிக்கலைன்னா
display search element not found. இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இந்த எலிமெண்ட் இல்லை அப்படின்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், to search number 25 in the array given below. So 25ன்ற நம்பர் ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். அப்புறம் நம்ம உங்களுக்கு இது புரியும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். 25 இதுதான் வேல்யூஸ், இதுதான் நம்ம அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த அரே ஆஃப் எலிமெண்ட்ஸில் நம்ம எதை சர்ச் பண்ண போகிறோம்? 25 அப்படின்ற நம்பரை சர்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ வேல்யூஸ் இருக்குது 10, 12, 20, 25, 30. இது வந்து அரேஞ்ச் பண்ணல. நீட் நாட் பி ஆர்டர்டு. வரிசையாக ஆர்டர் வைஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து வரிசையாக ஆர்டர் வைஸ் இருக்குது. லக்கிலே அப்படி இருக்குது. நீங்கள் மாற்றி கூட போடலாம். சரியா? அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே? ஸோ அடுத்தது இதோட அவன் வந்து எக்ஸாம்பிளில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. பட் அரேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பைனரி சர்ச்சில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இங்கே அரேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் இல்லை. சரியா? இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்போதுமே இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 1, 2, 3, 4. ஓகேவா? நம்ம என்ன எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்? 25ன்ற எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும்? இதுதான் சர்ச் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் தான் என்னது? சர்ச் எலிமெண்ட். ஓகே? இதுதான் சர்ச் எலிமெண்ட். இப்போ இந்த எலிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை எடுத்து பார்க்குறோம். 10 ஈக்குவல் டு 25. இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே? ரெண்டு ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகிறோம். அடுத்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறோம். அதுவும் நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்குறோம். அதுவும் நாட் ஈக்குவல். அடுத்தது 25 ஈக்குவல் டு 25. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அடுத்த இட்ரேஷனில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சர்ச்சிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து அதோடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? 3ன்றத இந்த டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் அவுட்புட் வந்து 3. ஓகே? 3ன்ற ஆன்சரை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. வேல்யூஸ் வந்து 10, 12, 20, 25. இது ஒரு ஸ்னிப்பட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே? டார்கெட்டுன்றது இதுதான் சர்ச் எலிமெண்ட் தான் டார்கெட். அது 25. அது எந்த பொசிஷனில் இருக்குது? 0, 1, 2, 3. அப்போ அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும்? 3ன்னு வரும். கண்டுபிடிச்சிருச்சுன்னா 3ன்னு வரும். சப்போஸ் இதில் வந்து நான் வந்து என்னுடைய டார்கெட் எலிமெண்ட் வந்து 25க்கு பதிலாக -5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்குது இல்லை, செகண்ட் எலிமெண்ட் இல்லை, தேர்ட் எலிமெண்ட் இல்லை, ஃபோர்த் இல்லை, ஃபிஃப்த்தும் இல்லை. அப்போ நான் என்ன டிஸ்பிளே பண்ணணும்? எலிமெண்ட் நாட் ஃபவுண்டு அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ். ஸோ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். கண்டுபிடிச்சா இண்டெக்ஸ் பொசிஷன், கண்டுபிடிக்கலன்னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்டோ ஏதோ ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் வந்து மேலே பாருங்கள். அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. டு சர்ச் நம்பர் 5, 25 in the array given below. Linear search will go step by step in a sequential order. வரிசையா starting from the first element in the given array. So first elementலேருந்து நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா? If the search element is found, index is returned. Otherwise search is continued till the last index of the array. So கடைசி இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அப்போ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் லீனியர் சர்ச் அல்காரிதம். ஸோ சீக்வென்ஷியல் ஆர்டர். லீனியர் சர்ச்ன்றது ஒரு சீக்வென்ஷியல் சர்ச்னு அர்த்தம். வரிசையாக தேடுறது. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா வரிசையாக தேடுறது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பைனரி சர்ச். இது வந்து என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த எலிமெண்ட்டு 9th எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரிசையாக அவ்வளோ தடவை நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அது வந்து டைம் நிறைய எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக இன்னொரு சர்ச்சிங் டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பைனரி சர்ச். அப்போ நம்ம கொடுக்க லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணி சர்ச் பண்ணுற மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பைனரி சர்ச். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் பைனரி சர்ச்? டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பைனரி சர்ச்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். வெரி இம்பார்ட்டன்ட். இது கூட 1 மார்க்.
ஸோ ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம் இருக்குன்னா பேர் என்னன்னா ஹாஃப் இன்டர்வல்னா ரெண்டா பைனாலே ரெண்டுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ 2 டிவைட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோம். இட் ஃபைண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த சர்ச் எலிமெண்ட் வித்இன் அ சார்ட்டட் அரே. இதுதான் சொன்னேன், சார்ட்டட் அப்படின்னா அரேஞ்ச்டு. இட் ஷுட் பி இன் ஆர்டர் வைஸ் இருக்கணும். எப்படியா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் வைஸ் இருக்கணும். சரியா, இந்த நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சரியா, ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், அப்புறம் தான் நம்ம சர்ச்சிங்கே பண்ண முடியும். ஸோ சார்ட்டட் அரே இது வெரி இம்பார்ட்டண்ட். பைனரி சர்ச் அல்காரிதம் கேன் பி டன் அஸ் டிவைட் அண்ட் கான்கயர். அதுதான் இன்னொரு லாஜிக் என்ன, டிவைட் அண்ட் கான்கயர் சர்ச் அல்காரிதம். பிகாஸ் ஃபுல் இதையும் அப்படியே சர்ச் பண்ணாது, ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்கு மேலே ரெண்டாக டிவைட் பண்ணி சர்ச் பண்ணும். ஏன்னா எக்ஸிக்யூட்ஸ் இன் லாகரிதமிக் டைம்ஸும் கொடுத்த. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். நிறைய நான் சொன்ன மாதிரி 9th எலிமெண்ட்டாக இருக்குன்னா அப்படியே வரிசையாக 8 தடவை கம்பேரிசன் நடக்கும் இல்லையா, இது வந்து கம்மியாயிடும். ஓகேவா, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டு. பைனரி சர்ச் மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணி மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு மிடில் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு கொடுக்குற எலிமெண்ட்டை சர்ச் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அவ்வளோதான், த எலிமெண்ட் இஸ் ஃபவுண்டுன்னு அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது மிடில் எலிமெண்ட் வந்து லெஸ் தானா கிரேட்டர் தானான்னு செக் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு கிரேட்டர் தானா இருந்ததுன்னா ரைட் சைடில் சர்ச்சிங் நடக்கணும். லெஃப்ட் சைடில் லெஸ்ஸர் தானே இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் சர்ச் பண்ணி லெஃப்ட் சைட்னா அப்போ லெஃப்ட் சைடில் திருப்பி மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, start with the middle element. If the search element is equal to the middle element, first arrange பண்ணியிருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்தது மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிடில் எலிமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம லீனியர் சர்ச்சில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்லேருந்து ஆரம்பித்தோம், இங்கே மிடில் எலிமெண்ட். ஓகேவா, ஸோ மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த, ஸோ அந்த மிடில் மூணு மெத்தட் இருக்குது, 3 வே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று மிடில் எலிமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கலாம். சரியா, ஸோ மிடில் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த சர்ச் எலிமெண்ட்டாக இருக்கலாம், ஈக்குவல் டு த சர்ச் எலிமெண்ட்டாக இருக்கலாம். ஆர் மிடில் எலிமெண்ட் வந்து லெஸ் தானாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டர் தானாக இருக்கலாம். இதாவது ஒரு பாசிபிலிட்டி தானே இருக்க முடியும் இல்லையா. த சர்ச் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலிமெண்ட்னா தென் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ். ஆஸ் கண்டுபிடிச்சாச்சு, மிடில் எலிமெண்ட் தான் அந்த நம்ம தேடுற எலிமெண்ட்டு, இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போனோம், இப்போ மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் /2. ஆனால் இதை விட நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணுன்றதுனால ஃபார்முலாவும் இருக்குது, அதை அப்ளை பண்ணுவோம். சரியா, ஸோ மிடில் எலிமெண்ட்டும் இந்த சர்ச்சிங் அல்காரிதமில் மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மிடில் எலிமெண்ட்டை தான் சர்ச் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம், எல்லா எலிமெண்ட்டும் கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ மிடில் எலிமெண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். மிடில் எலிமெண்ட் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும், மிடில் எலிமெண்ட் கிரேட்டராக இருக்கலாம், இல்லைனா லெஸ்ஸராக இருக்கலாம். அப்போனா நம்ம என்ன பண்ணணும், if not then compare the middle element with the value. The search element is greater than the number in the middle element. இப்போ search element வந்து greater-ஆக இருந்ததுன்னா then the selected elements to the right side. greater-ஆக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். சர்ச் எலிமெண்ட் வந்து கிரேட்டராக இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் சைடில் ரைட் ஹாஃபில் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ செலக்ட் எலிமெண்ட்ஸ் டு த ரைட் சைடு. அப்போ திருப்பி அந்த ரைட் ஹாஃபில் உள்ள மிடில் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணணும். திருப்பி ஸ்டெப் 1க்கு போய்ட்டு கம்பேரிசன் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். இதே ஸ்டெப் 1 ப்ரொசீட் பண்ணணும். லெஸ் தானாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ மிடில் எலிமெண்ட்டு லெஃப்ட் சைடில் கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். மேட்ச் கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ என்ன பண்ணணும், இண்டெக்ஸை கொடுக்கணும். கண்டுபிடிக்கலைன்னா டிஸ்பிளே இது அன்சக்ஸஸ்ஃபுல். போன தடவை மாதிரியே எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ணலை, மிடில் எலிமெண்ட்டை எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்.
So example பார்க்கலாமா? Binary search working principle. Consider the following array of elements. Array is being sorted, so it enables to do the binary search. So இதுதான் கொடுத்திருக்க element 10 20 உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வேற நம்பர்லாம் கொடுக்கல. 10 20 30 40 50 60 70 80 90 99 லாஸ்ட் நம்பர் வந்து 99. மொத்தம் 10 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? இது வந்து அரேஞ்ச்ட் இன் ஆர்டர். இது ஆர்டர் வைஸ் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சர்ச் எலிமெண்ட் என்னன்னு தெரியும். லெட் அஸ் அஸ்யூம் தட் த சர்ச் எலிமெண்ட் இஸ் 60. நம்மளுடைய சர்ச் எலிமெண்ட் என்னது? 60ன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இந்த 60ன்ற நம்பர் இந்த அரே ஆஃப் எலிமெண்ட்ஸில் இருக்கா அப்படின்னு தேடணும். ஓகேவா? இருந்ததுன்னா அதோடைய இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்லணும். இல்லைன்னா not found அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்பர். ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே we should find the index of the middle element. மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதோடைய இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ்க்கு லோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ஹை மைனஸ் லோ இண்டெக்ஸ் ஸ்லாஷ் 2. ஓகேவா? ஸோ இதுதான் இது வந்து மிடில் இண்டெக்ஸை கொடுக்கும். அப்புறம் மிடில் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணுவோம், ரெண்டு ஈக்குவலான்ட்டு. ஓகேவா? ஸோ லோ வந்து எப்போதுமே 0 தான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0, லோ இண்டெக்ஸ் வந்து 0. ஹை இண்டெக்ஸ் வந்து 9. லாஸ்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன? 10 எலிமெண்ட் இருக்குது. அப்படின்னா கடைசி எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 9 தான் இல்லையா? அதுதான் ஹை இண்டெக்ஸ். அப்போ மிட் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 9 மைனஸ் 0 ஸ்லாஷ் 2. இப்போ 9ல் 0 போச்சுன்னா 9 இல்லையா? ஸோ 9/2. 9/2 உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 4.5ன்னு வரும். ஆனால் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டை விட்டுட்டு நம்ம இன்டீஜர் போர்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால் 0 + 4. ஸோ மிட் வேல்யூ வந்து 4. இதுதான் மிட் இண்டெக்ஸ். the value sorted in index 4. அப்போ 4ன்ற இண்டெக்ஸில் என்ன நம்பர் இருக்குது? 50. ஓகேவா? ஸோ 50 நம்மளுடைய சர்ச் எலிமெண்ட் என்ன? சர்ச் எலிமெண்ட் இஸ் 60. அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ சர்ச் எலிமெண்ட் இஸ் 60. ஸோ மிட் எலிமெண்ட் வந்து 50. ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஓகேவா? அப்போனா நம்ம கண்டுபிடிக்கலைன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். we should do the comparison. கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வேல்யூ இஸ் greater than 50. 60 வந்து 50ஐ விட கிரேட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ 60 இஸ் greater than 50. அப்போனா என்ன அர்த்தம்? செகண்ட் ரைட் சைடில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நம்பர் வந்து ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ மிடில் இண்டெக்ஸில் மிடில் 2 போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ ரைட்டில் இருக்குது. நம்மளுடைய சர்ச்சிங் வந்து ரைட்டில் தான் நடக்கணும். ஃபஸ்ட்டில் இருந்து சர்ச் பண்ண வேணாம், ரைட்டில் உள்ள ரிமைனிங் ஹாஃபை மட்டும் செக் பண்ணால் போதும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ தட் இஸ் ஹை இண்டெக்ஸ் வேல்யூ அதே தான் இருக்கணும். ஆனால் நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ தட் இஸ் லோ இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி மாறிடும்? லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ நம்மளுடைய ஹை வந்து 9 அதே தான். ஏன்னா நம்ம ரைட் சைடில் தான் சர்ச் பண்ண போகிறோம். ரைட் சைடில் சர்ச் பண்ணால் லோ வேல்யூ மாற்றணும், லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணால் ஹை வேல்யூ மாற்றணும். அவ்வளோதான். ஸோ லோ இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஏற்கனவே மிட்டு வந்து 4 இருந்தது இல்லையா? அப்போ மிட்டு ப்ளஸ் 1 5, ஹை வந்து 9. திருப்பி இப்போ நியூ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ ஸ்லாஷ் 2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 5 plus 9 minus 5 slash 2. அப்போ என்ன வரும்? 5 plus 9 minus 5 is 4 slash 2. 4 slash 2 நான் என்ன அர்த்தம்? 2. அப்போ 5 plus 2 that is equal to 7. நம்மளுடைய மிட் வேல்யூ வந்து 7 ஆயிடுச்சு. மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த எலிமெண்ட்டை போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ மிட் வந்து 7. ஸோ த வேல்யூ ஸ்டோர்ட் இன் இண்டெக்ஸ் 7 இஸ் 80. இப்போ பார்த்தீங்கன்னா 18 காமிக்குது. அப்போ 80 வந்து நம்மளுடைய
இது கிடையாது இல்லையா, 60 தான். ஸோ 80 அந்த இண்டெக்ஸில் இருக்கிற மிடில் எலமெண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுவும் நாட் ஈக்குவல். இப்போ அடுத்தது நாட் ஈக்குவல்னால் அடுத்தது என்ன செக் பண்ணணும், அது வந்து கிரேட்டர் தென்னா லெஸ்ஸர் தென்னான்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ இங்கே வந்து 60 வந்து இப்போ வந்து என்ன ஆகுது, 60 வந்து லெஸ் தேனாக இருக்குது. சர்ச் எலமெண்ட் வந்து மிட் எலமெண்ட்டை விட லெஸ் தேனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சர்ச் எலமெண்ட் வந்து லெஸ் தேனாக இருக்குது. லெஸ் தேனாக இருந்தால் என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடு. அப்போ நம்மளுடைய லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணணும். லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணணும்னா நம்மளுடைய ஹை இண்டெக்ஸை மாற்றணும் இல்லையா. அப்போ ஹைக்கு வந்து ஹையோட வேல்யூ என்ன அப்படின்னா மிட் -1. ரைட் சைட்னா லோவாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்னா தட் இஸ் கிரேட்டர் தென்னா ரைட் சைட் சர்ச், ரைட் சர்ச். ஓகே, அப்போ ஹையை வந்து லோ வந்து மாற்றணும் இல்லையா. லோ வந்து மிட்டு +1 ஆக்கணும். ஓகே, இதுனா லெஃப்ட் சைடு. அப்போ ஹை வந்து மாற்றணும், மிட்டு -1. அப்போ ஹை வேல்யூ வந்து 7 -1. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இட்ரேஷனில் 7 பார்த்தோம் மிட் இண்டெக்ஸு. ஸோ 7 -1 6. லோ வந்து ப்ரீவியஸாக என்ன இருந்ததோ அதுதான் 5. ஸோ லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ /2 அந்த ஃபார்முலா ஒரு தடவை எழுதிக்கோங்க. ஸோ 5 + 6 - 5/2 5 + 6 - 5 என்ன வரும் 1/2. ஸோ 5 + 0 புரிஞ்சுதா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 6 - 5 வந்து 1, 1/2ன்றது 0.5ன்னு வரும். 0.5ல் ஃப்ராக்ஷனல் போர்ஷனை விட்டுறணும், இன்டிஜர் போர்ஷன் வந்து 0. ஸோ 5 + 0. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 5. ஸோ மிட் இண்டெக்ஸ் வந்து 5. மிட் இண்டெக்ஸ் 5னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம். 5ல் என்ன இருக்குது 60. மிட் இண்டெக்ஸில் தட் இஸ் மிடில் எலமெண்ட் என்னவா இருக்குது 60 இருக்குது. நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டும் 60. ஸோ நம்மளோட சர்ச் முடிஞ்சிருச்சு, நம்ம எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன சொல்லணும், value we found that it is a match. So we conclude search element 60 is found at the location or index 5. So outputல வந்து 5ன்னு எழுதுவோம் இல்லையா. அந்த எலமெண்ட் இருக்குது, கண்டுபிடிக்கலை அப்படின்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜ் எழுதுவோம் சரியா. ஸோ இதுதான் பைனரி சர்ச். ஸோ எப்போவுமே மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை கம்பேர் பண்ணணும். ஈக்குவலாக இருந்ததுன்னா இண்டெக்ஸை டிஸ்பிளே பண்ணணும். ஈக்குவல் இல்லைன்னா லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னான்னு பார்க்கணும். லெஸ் தென்னா இருந்ததுன்னா லெஃப்ட் சர்ச், ரைட் கிரேட்டர் தென்னா இருந்ததுன்னா ரைட் சைட் சர்ச்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்த 5 மார்க்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி நான் சில லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். தேங்க்யூ.